திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என இயேசு பறைசாற்றத் தொடங்கினார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆண்டாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நெய்வேலி இந்த கோவிலில் அமர்ந்து திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய நமக்கும், பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு, கிருஷ்ணா நதியிலிருந்து பெண்ணையாறு, தெற்கே இன்னும் காவிரி ஆறு வரை இன்று இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான, ஏன் மில்லியன், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. நாம் அதனால்தான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் இறுதி வரை நாம் இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறோம். குறைந்தது இன்னும் ஒரு 7 மாதம் என்றாலும் ஒரு 200 தடவையாவது சொல்ல இருக்கிறோம். தினமும் திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்கள், மற்றவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை என்றாலும் குறைந்தது ஒரு 20-25 முறையாவது நாம் சொல்லுவதற்கு இந்த ஜபம் திருப்பலியிலே பயன்படுத்தப்படுகிறது. அதில் ஒரு சில வார்த்தைகள் இன்றைய திருவிழா நாளினுடைய முதல் நாளிலேயே நாம் சிந்திப்பதும், எப்படி அன்னையினுடைய பக்தி எம்இபி அருட்தந்தையர்களால் இந்த பெரிய நிலப்பரப்பில் விதைக்கப்பட்டு இன்று வளர்ந்திருக்கிறது என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஜபத்திலே நாம் சொல்லுகிறோம், உமது மீட்பின் நற்செய்தியை இயேசு சபையினரால் இம்மண்ணில் தொடங்கி பாரிஸ் அயல்நாட்டு மறைப்போதக சபையால் எம் புதுவை மண்ணில் வேரூன்றச் செய்ததன் 250ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்தீரே, உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். மேலும் இந்த ஜபத்தினுடைய 3வது பத்தியிலே இறுதியில் சொல்லுகிறோம், அவர்களை இயேசுவிடம் அழைத்து வரும் நற்செய்தி அறிவிப்பு பணியை எம்இபி அருட்பணியாளர்களின் அர்ப்பணத்தோடும் உள்ளியல்போடும் எங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் நற்செய்தி அறிவித்திட எங்களுக்கு அருள் புரியும் என்று ஜெபிக்கிறோம். நாம் இங்கே ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்றால், இதுபோன்று ஒரு நாள் திடீரென்று மழை பெய்தது, மழை பெய்த மறுநாள் காலையில் ஒரு காளான் முளைத்தது, அப்படிதான் இந்த மண்ணிலே கிறிஸ்தவ மதம் வந்ததென்றால் இல்லை. நமக்கு தெரியும், இயேசுவினுடைய திருத்துதரான புனித தோமா கிபி 52 இந்தியாவுக்கு வந்தார். இயேசுவினுடைய நற்செய்தியை இம்மண்ணிலே விதைத்தார். அதன் பிறகு 2 முக்கியமான நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்கள் அந்த முதல் நூற்றாண்டிலேயே வந்தார்கள். அதன் பிறகு கிபி 100லிருந்து 1500 வரை நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாற்று குறிப்புகள் எப்படி இந்த மண்ணிலே கிறிஸ்தவ மதம் பரவியது என்று இல்லை. ஆனால் 1500க்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் உலகத்திலே நடக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றிலிருந்து 2026, நாம் 2025 என்று வைத்துக்கொள்ளும், ஏனென்றால் ஒரு மாதம் தான் ஆகிறது. 2025லிருந்து 500 ஆண்டுகள் பின்னோக்கி போனோம் என்றால், இந்த 500 ஆண்டுகளை 2 கூறுகளாக, முதல் 250 அடுத்த 250 ஆண்டுகளில் இந்த மண்ணில் கிறிஸ்துவம் பரவியதை நாம் 2 வரிகளில் சொல்லுகிறோம். உம் மீட்பின் நற்செய்தியை இயேசு சபையினரால் இம்மண்ணில் தொடங்கி பாரிஸ் அயல்நாட்டு மறைப்போதக சபையால் எம் புதுவை மண்ணில் 250 ஆண்டுகளுக்கு முன்பு விதைத்தீரே என்று சொல்லுகிறோம். இதற்கு என்ன அர்த்தம் என்பதை உணர்ந்தால், இன்னும் இந்த 6, 7, 8 மாதங்கள் இந்த ஜபத்தை சொல்லுகிற பொழுது இந்த மறைபரப்பு பணியாளர்களின், துறவிகளின், மாமனிதர்களின் அர்ப்பணம், உள்ளியல்பு நம்மை இன்னும் அதிகமாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ தூண்டும். கொலம்பஸ் எப்பொழுது அமெரிக்காவை கண்டுபிடிச்சார்? 1492 கொலம்பஸ் அமெரிக்காவை கடல் வழியாக சென்று கண்டுபிடிக்கிறார். 1498 வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு வந்து இறங்குகிறார். கேரள பகுதியிலே வந்து இறங்குகிறார் 1498. இதுதான் முதல் முறையாக கடற்கரை வழியாக நேரடியாக நிலப்பரப்புக்குள் செல்லாமல்
ஒரு ஐரோப்பியர் இந்தியாவுக்கு வருவது 1498. அது ஒரு முக்கியமான வருடம். அதன் பிறகுதான் இந்த மண்ணில் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டது போல, நற்செய்தியில் கேட்டது போல, செபுலோன் நாடே, நப்தலி நாடே என்று தொலைவில் இருந்த இந்த கிழக்கு நாடுகளுக்கு இறைவார்த்தை வந்தடைகிறது. நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக 1498 வாஸ்கோடகாமா வந்த பிறகு பலர் போர்ச்சுகலிலிருந்து கோவாவுக்கு வருகிறார்கள். அங்கிருந்து இந்த நிலப்பரப்பை கால்நடையாகவோ அல்லது மாட்டு வண்டிகள், அந்த காலத்தில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாகனங்கள் வழியாக அவர்கள் பயணிக்கிறார்கள். 1521 ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் சண்டை நடக்கிறது. அதிலே ஒரு போர் வீரர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவருக்கு காலம் எடுக்கிறது. பிறகு அவருக்குள் ஒரு கேள்வி வருகிறது, கூர் நோன் ஏகோ, ஒய் நாட் ஐ, நான் ஏன் இந்த புனிதர்களைப் போல மாறக்கூடாது என்று நினைத்து 1534 தன்னோடு சில தோழர்களை சேர்த்து சேசு சபையை தொடங்குவதற்கான விதையை விதைக்கிறார். 1540 சேசு சபையை திருத்தந்தை அவர்கள் அங்கீகரிக்கிறார். 540 2 ஆண்டுகளில் 1542 அந்த சேசு சபையினுடைய முதல் மறைபரப்பு பணியாளராக இந்தியாவுக்கு வந்தவர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். இங்கு வந்து 1542 1552 ஏறக்குறைய 10 ஆண்டுகள் மிக தீவிரமாக உழைக்கிறார். அவரும் கோவாவுக்கு தான் வந்து இறங்கினார். கோவாவிலிருந்து பல பகுதிகளுக்கு கால்நடையாகவே சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெரியவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கடிதத்திலே எழுதுகிறார், எனக்கு திருமுழுக்கு கொடுத்து என் கையே உயர முடியாத அளவுக்கு எனக்கு வழி நடந்து பயணம் செய்து அந்த அளவு ஒரு பேரார்வத்தோடு நற்செய்தி அறிவிக்கிறார். அவர்தான் ஒரு வகையில் இந்த மண்ணில் தமிழகம், கர்நாடகா, கேரளா, ஆந்திராவிலே கிருஷ்ணா நதிக்கு கீழே கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த விளிம்பு பார்டர் பகுதிகள், இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்று இது 20-30க்கும் மேற்பட்ட மறை மாவட்டங்கள், ஆயர்கள், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே அவர் விதைத்த அந்த நம்பிக்கை விதை இன்று செழித்தோங்குகிறது. புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அதன் பிறகு 1606 ராபர்ட் தி நோபிலி மதுரா மிஷன், அவரும் கோவாவுக்கு வந்து ஓராண்டு தங்கி அங்கிருந்து மதுரைக்கு போகிறார். பலவிதங்களில் நற்செய்தியை அறிவிக்க தன்னையே ஒரு சன்னியாசி போல, இந்த மண்ணிலே வாழ்ந்த காவி உடை உடுத்திய ஒரு சன்னியாசி போல மாற்றிக்கொள்ளுகிறார். நற்செய்தி அறிவிக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் இறந்து விடுகிறார். பிறகு 1670களில் இந்த மண்ணுக்கு வந்தவர் புனித ஜான் தே புரூட். அவரும் ஒரு இயேசு சபை குரு. அவர் நற்செய்தியை அறிவித்து தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார். ஓரிருளே இன்று அவருடைய திருத்தலம் இருப்பதை நான் பார்க்கிறோம். பிறகு 1680 பிறந்து 1710 கோவாவுக்கு வந்து அங்கிருந்து இந்த மதுரை மிஷன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிலப்பரப்பிலே வீரமா முனிவர் நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் அந்த 2 சுரூபங்கள், மாதாவினுடைய சுரூபங்கள், அதில் ஒன்று பிலிப்பைன்ஸிலிருந்து அவர் கொண்டு வந்ததை காணடித்து பிறகு அது கண்டுபிடிக்கப்படுகிறது. அது கோவா கோணாங்குப்பத்திலே இப்பொழுது இருக்கிறது. சென்ற வாரம் நாம் திருவிழா கூட கொண்டாடினோம் 23ஆம் தேதி. இதுவரை ஏறக்குறைய அந்த 1542 சவேரியார் வந்ததிலிருந்து வீரமாமுனிவருடைய காலம் வரை இந்த மண்ணில் சேசு சபை குருக்கள் நற்செய்தி அறிவித்தார்கள், கிறிஸ்தவ மறையை பரப்பினார்கள். 1773 சேசு சபை உலகம் முழுவதும் தடை செய்யப்படுகிறது. அந்த குருக்கள் அந்த சபையினுடைய சட்டத்திட்டப்படி இயங்கக்கூடாது அல்லது அந்த சபையை அனுமதிக்கக்கூடாது என்று தடை செய்யப்படுகிறது திருத்தந்தையே. அந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த தென்னிந்தியா, நான் சொன்னது போல கிருஷ்ணா நதியிலிருந்து பெண்ணையாறு வரை இருக்கக்கூடிய இத்தனை ஆயிர கிறிஸ்தவ மக்கள், அதே போன்ற பெண்ணையாற்றுக்கு கீழே அல்லது தெற்கே கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மக்களுக்கு யார் திருப்பலி ஒப்பு கொடுப்பது அல்லது அவர்களுடைய ஆன்மீக தேவையை கண்டுபிடித்து அவர்களுக்கு உதவுவது 1773க்கு பிறகு என்று நினைத்த போதுதான் 1776 செப்டம்பர் 30ஆம் நாள் திருத்தந்தையாக இருந்தவர் இந்த நிலப்பரப்பை MEP
மறைபணியாளருக்கு கொடுக்கிறார்கள். யார் இந்த எம்இபி 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 என்று நாம் சொல்லுகிறோம்? மிஸ்ஸியோ ஏத்ராஞ்சரே தே பரி, பாரிஸ் மறைபரப்பு பணியாளர்கள். அதுவும் அந்நிய நாடு, பிரான்சிலேயே இருப்பதல்ல, பிரான்சிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் சியாம் என்று அழைக்கப்பட்ட தாய்லாந்து, பர்மா, வியட்நாம், லாவோஸ், மலேசியா, சிங்கப்பூர் என்று கம்போடியா, இத்தனை நாடுகளுக்கு அவர்கள் நற்செய்தி அறிவிக்க வந்தார்கள். அந்த சபை அது ஒரு சபையை போல உருவாகவில்லை. ஏனென்றால் 1622 தான் அப்பொழுது இருந்த திருத்தந்தை அவர்கள் என்ன செய்தார்? இந்த நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென்று ஒரு அலுவலகம், இன்று அது புகழ்பெற்று விளங்குகிறது, புரொபகாந்தா ஃபீதே, நற்செய்தி அறிவிப்பு பேராயம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய தலைமை பதவியிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பிலிப்பைன்ஸினுடைய தாக்லே என்ற கார்டினல் இருக்கிறது. 1622 தொடங்கப்படுகிறது. 1658 3 பேர் பிரான்சிலிருந்து இங்கே வருகிறார்கள். மோன்சினோர் பிரான்சுவா பல்லு, கொட்டோலண்டி, லாம்பட் என்று 3 பேர் இந்த கிழக்கத்திய நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்கும். ஒரு வகையில் இந்த 3 பேர் தான் அந்த எம்இபி சபையினுடைய ஃபவுண்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அங்கிருந்து இவ்வளவு தூரம் பயணிக்கிறார்கள். வரும்பொழுது 2 பேர் தான் அந்த தாய்லாந்து அந்த பகுதிக்கு போகிறார்கள். இந்தியாவுக்கு வந்த அந்த 3வரிலே ஒருவர் இங்கேயே உடல்நலக் குறைவினால் இறந்து விடுகிறார். அதன் பிறகு 1658 அங்கே அவர்கள் தாய்லாந்தில் இருக்கிற பொழுது 1687 89 அங்கே உள்நாட்டு கலவரம், போர். எனவே அந்த குருக்கள், குறிப்பாக எம்இபி சபை குருக்களை அங்கிருந்து விரட்டி விடுகிறார்கள். ஒரு வழியாக அந்த கட்டத்தில் 1687 89 பாண்டியிலே வீராம்பட்டினம் என்ற இடத்திலே அவர்கள் கொஞ்ச நாள் ஒரு குருமடத்தை உருவாக்குகிறார்கள். பிறகு அது பல இடங்களுக்கு மாற்றப்பட்டு இன்று மலேசியாவில் இருக்கிறது அந்த குருமடம். ஆனால் அந்த குருமடத்தில் அன்றிலிருந்து இன்று வரை ஏறக்குறைய உருவான குருக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களால் குருக்களாக உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். கடந்த 368 ஆண்டுகள் நாம் திரும்பி பார்க்கிற பொழுது இத்தனை குருக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த 1776, அதாவது இன்றிலிருந்து 250 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கர்நாடிக் மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய, பிற்காலத்தில் பாண்டிச்சேரி மிஷன் என்று மாறுகிறது, இந்த நிலப்பரப்பை எம்இபி குருக்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் பிரான்சிலிருந்து இங்கு நற்செய்தி அறிவிக்க வந்தவர்கள். இப்படி அவர்கள் இங்கே வந்த பிறகு கடந்த 250 ஆண்டுகள் அவர்கள் ஆற்றிய பணி அளப்பரியது. அதைத்தான் இந்த ஆண்டு நாம் சிறப்பாக நினைவு கூறுகிறோம். குறிப்பாக மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாட தயார் செய்யக்கூடிய இந்த நாளில் நாம் இன்னொன்றையும் நினைவு பார்க்க வேண்டும். 1854 அப்பொழுது இருந்த திருத்தந்தை மரியாள் ஜென்மராக்கினி, அமல உற்பவி என்ற அந்த நம்பிக்கை கோட்பாட்டை அறிவிக்கிறார். 54 4 ஆண்டுகள் கழித்து 1858 இது உண்மை என்று நிரூபிக்கும் வண்ணமாக பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரில் அந்த மசபியல் குகையில் பெர்னதத் அம்மாவுக்கு கன்னிமரியா தோன்றி நாமே அமல உற்பவம் என்று சொல்கிறார் 1858. அதன் பிறகு 20 ஆண்டுகளில் ஏறக்குறைய 3 லூர்து மாத சுரூபங்கள் பிரான்சிலிருந்து வருகின்றன. குறிப்பாக அந்த பெர்னதத்தினுடைய உறவினர் குரு பாண்டிச்சேரியில் இருக்கிறார், தார்பே என்கிற ஒரு அருத்தந்தை, அவருடைய கசின். அவர்தான் பெர்னதத் அம்மாவிடம் பேசி மாதாவினுடைய அந்த காட்சிகளை பற்றி தெரிந்து அங்கிருந்து 3 சுரூபங்கள், ஒன்று வில்லியனூரிலே, இன்னொன்று பூண்டி, ஏற்கனவே அது இயேசு சபையினுடைய மறைப்பணி தலமாக இருந்தாலும் அதன் பிறகு 1776 பிறகு அது எம்இபி அருட்தந்தையர்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. அங்கே ஒரு லூர்து மாதாவினுடைய சுரூபம். இன்னொரு சுரூபம் சென்னையிலே சின்னமலை என்று சொல்லப்படக்கூடிய லிட்டில் மவுண்ட், அங்கே ஒரு சுரூபம் செல்கிறது. இப்படி 3 லூர்து மாதா சுரூபங்கள். இங்கே திருத்தலங்கள் 1877 லூர்து மாதாவினுடைய திருத்தலம் வில்லியனூர், மற்ற திருத்தலங்கள். அதே போன்று ஏறக்குறைய இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து வடார்காட்டினுடைய திருத்தூதர், அப்பாசல் ஆஃப் நார்த் ஆர்காட் என்று சொல்லக்கூடிய அருட்தந்தை தாராஸ், அவர் சேத்துப்பட்டிலே ஒரு லூர்து அன்னையினுடைய, அந்த சேத்துப்பட்டு மலையில் லூர்து அன்னையினுடைய ஒரு திருத்தலத்தை கட்டி எழுப்பி அங்கே லூர்து அன்னைக்கு ஒரு சுரூபத்தை கொண்டு வந்து வைத்து அந்த பக்தியை வளர்க்கிறார். இப்படி இன்று நாம் பார்த்தோம் என்றால் இருதய ஆண்டவர், சூசியப்பர் இவர்களுடைய ஆலயங்களை தவிர்த்து காணிக்கை அன்னை, பெரியநாயகி அன்னை, அடைக்கல அன்னை, லூர்து அன்னை, அல்லது இத்தனை அன்னையினுடைய ஆலயங்கள் இருக்கின்றன என்றால் மாதா பக்தியை இந்த பிரான்ஸ் தேசத்திலிருந்து வந்த மறைபரப்பு பணியாளர்கள் மக்களிடையே விதைத்தார்கள்.
உங்கள் எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் முதல் பெண், முதல் மகள் யார் என்றால் தெரியும். உங்களுடைய மூத்த மக பேரை சொன்னீங்கன்னா சொல்லுவீங்க. திருச்சபையினுடைய மூத்த மகள் யாருன்னு தெரியுமா? எல்டெஸ்ட் டாட்டர். கத்தோலிக்க திருச்சபையினுடைய எல்டெஸ்ட் டாட்டர். ஒரு நாடு, என்ன நாடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரான்ஸ் நாட்டை தான் நாம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மூத்த மகள், எல்டெஸ்ட் டாட்டர் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அந்த 5ஆம் நூற்றாண்டிலேயே பிராங்கோ என்ற ஒரு அரசர் அந்த ரோமை பேரரசு வீழ்ச்சியுற்ற பிறகு அவர்தான் நான் தொடர்ந்து ஒரு அரசனாக, ஒரு கிறிஸ்தவ அரசராக இருப்பேன் என்று அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை பல அரசர், குறிப்பாக பிரான்சிலிருந்து பல நாடுகளுக்கு சென்று இந்த நற்செய்தி அறிவித்த பணிக்காக திருச்சபை 1980 கூட திருத்தந்தை ஜான் பால் பிரான்சுக்கு சென்றபோது இதை சொன்னார். நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய மூத்த மகள் என்று சொன்னார். ஏனென்றால் அந்த அளவு இத்தனை ஆண்டுகள் அவர்கள் நம்முடைய நம்பிக்கை பயணத்திலே பயணித்து இருக்கிறார்கள். எனவே இப்படி பல மரியன்னையினுடைய திருத்தலங்கள் இந்த MEP அருட்தந்தையர்களால் உருவாக்கப்பட்டன. அதையெல்லாம் இந்த ஆண்டு நாம் சிறப்பாக நினைவு கூறுகிறோம். இது மட்டுமல்ல, 1845 இந்த கர்நாடிக் மிஷன், பாண்டிச்சேரி மிஷன் என்பது 3 மிஷனாக பிரிக்கப்படுகிறது. பாண்டிச்சேரி மிஷன், மைசூர் மிஷன், கோயம்புத்தூர் மிஷன் என்று. அதன் பிறகு 1886 பல மறைமாவட்டங்கள், 1899 கும்பகோணம் மறைமாவட்டம், 1930 சேலம் மறைமாவட்டம், 1952 தஞ்சாவூர், வேலூர் என்று இத்தனை மறைமாவட்டங்கள். இன்று நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் இந்த மறைபரப்பு பணியாளர்கள் இந்த நாடுகளுக்கு வந்து, நம்முடைய நாடு மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல வியட்நாம், ஜப்பான், சைனா, அது மட்டுமல்லாமல் கம்போடியா, தாய்லாந்து, இத்தனை நாடுகளுக்கும் அவர்கள் பயணித்து நற்செய்தியை அறிவித்தார்கள். இன்றைய வாசகம் புனித பவுலடியார் அதை தான் சொன்னார். நற்செய்தி அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். இதுவரை நாம் வரலாறு கேட்டோம். இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். குறிப்பாக அதிலே 5 அவர்களுடைய விவிலியத்தினுடைய அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய பண்பு நலன்கள் 5. அதுதான் நான் சொல்லுகிறோம். MEP அருட்பணியாளர்களின் அர்ப்பணத்தோடும் உள்ளியல்போடும். அது என்ன அர்ப்பணம், உள்ளியல்பு என்று நாம் கேட்கலாம். இந்த MEP அருட்தந்தையர்களுடைய பெருந்தன்மை, மெக்னானிமிட்டி, அல்லது பற்றற்ற நிலை, ஒரு எதனோடும் பற்று இல்லாமல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்று நாம் சிறப்பாக நினைத்து பார்க்கிறோம். வழக்கமாக அப்படி பிரான்சிலிருந்து வந்தவர்கள், இயேசு சபையோ சலேசிய சபை, வேறு எந்த சபையாக இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவங்களுடைய சபையை நிறுவுவார்கள், குருக்களை உருவாக்குவார்கள். ஆனால் MEP சபையினுடைய தனித்துவம் உலகிலே வேறு எந்த சபைக்கும் இல்லை. இங்கே வந்தவர்கள் குறிப்பாக சுதேசி குருக்கள், இந்திய நாட்டு குருக்களை உருவாக்கும் என்று நினைத்தார்கள். உருவாக்கிய பிறகு அத்தனையும் அவர்கள் வகித்த ஆயர் பதவி, அவர்கள் ஈட்டிய பொருள், கோடிக்கணக்கான பொருள், இதை அனைத்தையும் இந்திய குருக்களிடம் ஒப்புவித்துவிட்டு இங்கிருந்து விடைபெற்றார்கள். இதுதான் அவர்களுடைய அந்த பெருந்தன்மை. உருவாக்குதல், ஒப்படைத்தல், விடைபெறுதல். ஆனால் பயிற்சி கொடுத்து உருவாக்குகிறார்கள். பிறகு உருவாக்கிய பிறகு அந்த கோவில், நிலம், மக்கள், ஆயர் என்ற அனைத்தையும் அந்த உள்ளூர் குருக்களிடம் ஒப்படைத்து விட்டு இன்று ஏறக்குறைய பாண்டிச்சேரியில் ஒருவர் கூட இல்லை. பெங்களூரிலே அருட்தந்தை லெக்ரான் என்று ஒருவர் இருக்கார். மற்றவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் அல்லது நாடு திரும்பி விட்டார்கள். இதுதான் அவர்களுடைய அந்த பற்றற்ற நிலை. இன்னொரு அவர்களுடைய அந்த சிறப்பு, ஏறக்குறைய அந்த சபை 1658 தொடங்கப்பட்டது. இன்று வரை குறிப்பாக 180 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நல்லவேளை இந்தியாவுக்கு வந்த MEP தந்தையர்கள் யாரையும் நாம் கொலை செய்யவில்லை. வியட்நாம், கொரியா, அங்கெல்லாம் பலர் கொலை செய்யப்பட்டார்கள். அதிலே 128 பேர் இன்று புனிதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த சபையை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று எந்த முயற்சியும் எடுக்காதவர்கள். அதுதான் இவர்களுடைய தனிப்பட்ட, அவர்கள் புனிதராக இருந்தால் கடவுள் அவர்களுக்குரிய வெகுமதியை கொடுக்கட்டும், நாம் ஏன் முயற்சி எடுத்து இவர்களை புனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்று எந்த முயற்சி அதில் ஆர்வமே காட்டவில்லை. அவர்கள்
இயேசுவுக்காக உயிர் கொடுத்தார்கள். குறிப்பாக வியட்நாமில் எல்லாம் ஒரு ஏணியை போல ஒரு பெரிய ஏணியை கயிற்றிலே மாற்றி வைத்துவிட்டு அதை நடக்க வைத்தார்கள். ஏணி தெரியும் எவ்வளவு நீளமாக இருக்கும். அதை கழுத்திலே மாற்றிவிட்டால் அப்படியெல்லாம் அவர்கள் வேதனைப்பட்டு அங்கே 180க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் துறந்தார்கள். 128 பேர் இன்று புனிதர்களாக இருக்கிறார்கள். இதிலெல்லாம் அவர்கள் எப்படி இந்த நற்செய்தியை அறிவித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அவர்களுடைய பொறுமை, சகிப்புத்தன்மை நாம் இன்றும் கண்டு வியக்கிறோம். குறிப்பாக அந்த கடந்த 250 ஆண்டுகளில் இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பெல்லாம் சாதிய ஏற்றத்தாழ்வு, வறுமை, பெரிய பஞ்சம், 1876 கிரேட் ஃபேமின், பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. அப்பொழுதெல்லாம் மக்கள் பசியாலேயே சாகிறார்கள், கொள்ளை நோய். இந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் ஆற்றிய பணி, இவர்களிடம் வெளிப்பட்ட அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, இதற்கிடையே பிரெஞ்சு படைக்கும் ஆங்கில படைக்கும் ஏற்பட்ட சண்டை, பிரான்சிலே நடந்த பிரெஞ்சு புரட்சி, முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இந்தியாவிலே இந்த புராட்டஸ்டன்ட்ஸுக்கும் கத்தோலிக்கர்கள் இவர்களுக்கு இடையே, ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். எனவே அங்கே ஆங்கிலேயருக்கும் பிரான்சிலிருந்து வந்த இந்த குருக்களுக்கும் இடையே ஏற்பட்ட சில முரண்பாடுகள், அவர்களை சமாளிக்க வேண்டியது, இப்படி பல சவால்களை, துயரங்களை அவர்கள் சந்தித்து சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் இந்த மண்ணிலே நம்பிக்கையை விதைத்தார்கள். குறிப்பாக இந்த ஆலயம் சிறப்பு பெறுகிறது இந்த ஆண்டு. நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணலாம், எந்த வருஷம் இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1911. அப்பொழுது இங்கிருந்த பங்குத்தந்தை சபரிநாதர் இதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுகிறார். இங்கிருந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஊரில் உயரமான ஒரு கோபுரம் வைத்த ஒரு கோவில் கட்டினார்கள். அப்பொழுது இங்கிருந்த மக்கள் அந்த பங்குத்தந்தையிடம் போய், அதே போல் எங்களுக்கும் பெரிய கோபுரம் வேணும், இந்த அடித்தளத்தை, ஃபவுண்டேஷனை இன்னும் அகலமாக்குங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்போ 1911 கட்டப்பட்ட இந்த கோவில் 1926, சரியாக இன்றிலிருந்து 100 ஆண்டுகள் அப்பொழுதுதான் திறக்கப்படுகிறது. ஏன் 15 ஆண்டுகள் என்று எழுதுகிற போது சொல்லுகிறார்கள், இந்த அடித்தளம் இன்னும் பெரிதாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதாவது பெரிய கோபுரம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இட்ட அந்த ஃபவுண்டேஷனை மாற்றி இன்னும் அதை ஆல்டர் பண்ணி பெரிதாக்கி இந்த கோயிலை 1926 கட்டுகிறார்கள். அப்பொழுது ஏன் இவ்வளவு பெரிய கோயில், இன்று இருக்கக்கூடிய நெய்வேலியில் கூறப்பட்டதுதான், ஏன் இந்த கோயில், இவ்வளவு பெரிய கோயில் எதுக்கு 100 வருஷத்துக்கு முன்பு என்று கேட்டார்கள். ஆனால் திரும்ப 1966 இந்த NLC நிறுவனம் வந்த பிறகு, மக்கள் வந்த பிறகு, இப்பொழுது இது கடவுளுடைய திருவுளம், 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சின்ன ஊருக்கு இவ்வளவு பெரிய கோவில் தேவையா என்று நினைத்த போது, இந்த துறவிகளுடைய அந்த பார்வை அல்லது அவர்களுடைய எதிர்நோக்கு, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இதை நிலைக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்ட அந்த சிந்தனை நம்மை இன்று வியப்புக்கு உட்படுத்துகிறது. இது மட்டுமல்ல, இவர்களுடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் இவர்கள் கொண்டிருந்த பேரார்வம். வரலாறு எழுதுகிற போது போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள், வியாபாரம் செய்ய வந்தார்கள், இங்கு இருக்கக்கூடிய பொருளை கொண்டு சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறார். ஆனால் இவர்கள் வியாபாரிகள் அல்ல, இவர்கள் உல்லாசமாக சுற்றுலா வந்தவர்கள் அல்ல. நற்செய்தியை ஏந்தி போர்ச்சுகலிலிருந்து, பிரான்சிலிருந்து, ஸ்பெயினிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இறை வார்த்தையை அறிவித்தார்கள். எனவே இவர்கள் நற்செய்தி அறிவிப்பாளர்கள், பேரார்வமிக்க மறைபரப்பு பணியாளர்கள். அதை நினைத்து நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதுபோல் இது ஒரு தற்செயலாக, விபத்து, ஆக்சிடென்ட்டாக அவர்கள் கோவா வந்து இறங்கினார்கள் அல்ல, அல்லது வாஸ்கோடகாமா அந்த கேரளாவினுடைய அந்த கடற்பரப்பு பகுதியில் வந்து இறங்கியது ஒரு தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னாலும், அதனுடைய விளைவு கடவுள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி இப்படி ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன் பேர் இன்று இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை இந்த பகுதியில் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அது ஒரு வகையில் கடவுளுடைய திட்டம். இந்த காலகட்டங்களில் இவர்களுடைய அந்த வேர்வை, உழைப்பு, கண்ணீர், தியாகம், பொறுமை, மரியன்னையின் பக்தி, இவை அனைத்தையும் நாம் சிறப்பாக நினைத்து பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஆண்டாக ஏறக்குறைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 75% கிறிஸ்தவர்களுக்கும், ஆந்திராவிலே இருக்கக்கூடிய ஒரு 50%, ஏறக்குறைய ஒட்டுமொத்த கர்நாடகா, ஏனென்றால் அப்பொழுது பெங்களூரிலே மைசூர் மிஷனாக இருந்து அதன் பிறகு 1950க்கு பிறகு 40 தான் பெங்களூரு மறைமாவட்டம் உருவாகிறது. எனவே இப்படி இத்தனை ஆயிரம் கிறிஸ்தவர்களுடைய முன்னோடிகள் இந்த MEP அருட்தந்தையர்கள். எனவே இந்த நாளில்
நம்முடைய அன்னை புனித காணிக்கை அன்னை வழியாக இந்த மறைபரப்பு பணியாளர்களை உள்ளார்ந்த அன்போடும் பெருமகிழ்ச்சியோடும் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இப்படி பல்வேறு சவால்கள், துயரங்கள், அதுவும் அவர்கள் அங்கிருந்து புறப்படும் பொழுதெல்லாம் திரும்பவும் தாய்நாடு திரும்புவோம் என்ற எண்ணமே இல்லாமல் இங்கு வந்தார்கள். அதுபோன்று இங்கேயே உயிர் துறந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட பல்வேறு சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் தாங்கி ஒரு பெரிய மறைபரப்பு பணி இந்த மண்ணில் ஆற்றிய இந்த எம்இபி குருக்களை சிறப்பாக நாம் நினைவு கூறுவோம். குறிப்பாக நம்முடைய மரியன்னையினுடைய இந்த திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நாமும் அவர்கள் விதைத்த அந்த மரியன்னையினுடைய விசுவாசத்தில், பக்தியில் வளர்ந்து மரியன்னை வழியாக இயேசுவை அடைவோம். அவருடைய மீட்பு நற்செய்தி நமக்கு வாழ்வளிக்கட்டும். ஆமென்.